ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் செமஸ்டர் 1 ரீஓப்பனிங் எப்போ அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான அகாடமிக் ஷெடியூல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த அகாடமிக் ஷெடியூல்னால் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எப்போ வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ உங்களுக்கு செமஸ்டர் எப்போ, லாஸ்ட் ஒர்க்கிங் டே எப்போ அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு உங்களுக்கு எப்போ வந்து காலேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு அகாடமிக் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி நேற்று நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உடனுக்குடனே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம டெலிகிராம்லையும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அகாடமிக் ஷெடியூல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செமஸ்டரில் உங்களுக்கு எப்போலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஷெடியூல் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து உங்களுக்கு அகாடமிக் ஷெடியூல். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறதுனால அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு இது வந்து அகாடமிக் ஷெடியூல் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஇ பிடெக்கில் படிக்கிற ஃபுல் டைம், பிஆரில் படிக்கிற ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், செமஸ்டர் 1 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 4th செப்டம்பரில் வந்து இருக்கும். கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா கமென்ஸ்மெண்ட் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 18th செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18th டிசம்பர். என் செமஸ்டர், அதாவது உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 27 டிசம்பர். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் செமஸ்டர், அதாவது உங்களுக்கு செகண்ட் செமஸ்டரோட ரீஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஜனவரி. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ மாதிரி ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா உங்களோட ஜூனியர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ எம்சிஏ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 4th செப்டம்பர், லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 18th டிசம்பர், உங்களோட செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 27 டிசம்பர். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் டேட் வந்து 20 ஜனவரி. ஸோ இந்த ஷெடியூலில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்குரிய டேட் வந்து மென்ஷன் பண்ணலை. இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ப்ராக்டிக்கல் ஷெடியூல் மட்டும் தனியாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நார்மலாக 3rd செமஸ்டர், 7th செமஸ்டர், 5th செமஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து ஆல்ரெடி 12th ஆகஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 22 நவம்பர். செமஸ்டர் வந்து உங்களுக்கு 2nd டிசம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 28 ஆகஸ்ட்டில் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் 30 நவம்பர். உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 5th டிசம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 20 ஜனவரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.